திருவிழாவையொட்டி மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்தில் பொக்லைன் இயந்திரங்களை வைத்து சீரமைக்கப்படும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து களத்தில் இருந்தவாறு செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை வைகை ஆற்றில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் செய்யப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வருகிற மே 17ஆம் தேதி வரை முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி மே 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் இடமான மதுரை ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் மதுரை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, மதுரை மாவட்ட நிர்வாகம் இணைந்து தற்போது சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை வெகு வேகமாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட ஜேசிபிகள் 3 பொக்லைன்கள் மூலமாக வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய புற்களை சமன்படுத்துவதும் அதே போல பள்ளங்கள் மேடுகளை சமன்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தங்க குதிரையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பந்தல்குடி வாய்க்கால் வழியாக வரக்கூடிய கழிவுநீர் வைகை ஆற்றில் கலக்காத வகையில் புதிய ஏற்பாடுகளையும் மதுரை மாநகராட்சி செய்திருக்கிறது. குறிப்பாக பந்தல்குடி கால்வாயிலிருந்து கழிவுநீர் வரக்கூடிய பகுதியை சீரமைக்கும் பணியில் தனி வாய்க்கால் அமைக்கப்பட்டு அதன் வழியாக கழிவுநீரை கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளையும் மதுரை மாநகராட்சி செய்து வருகிறது. ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மாவட்ட அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பல்வேறு அறிவுறுத்தல்களை மதுரை மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வழங்கியுள்ள நிலையில் கள்ளழகர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சில் தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பணிகள் என்பது கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரை நடைபெறும் எனவும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது இன்றிலிருந்து தொடங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது.